தளபதியின் கூட சொல்லலாம். செங்கோட்டையன் அந்த அளவுல இருக்கிறார். வேட்பாளரை பரிசீலனை பண்ணக்கூடிய தகுதி விஜய் 1 to 1. விஜய் மனசுக்குள்ள மட்டும்தான் வேட்பாளர் இருக்காங்க. அந்த வேட்பாளர் சரியா தவறான்றது பரிசீலனை பண்ண வேண்டியது திரு செங்கோட்டையன். ரசிகர்களுக்கு கல்யாணத்துல விருந்து வச்ச ஒரே நடிகர் யாருன்னு கேட்டீங்கன்னா திரு விஜய் அவர்கள் மட்டுமே. அத கொளத்தூர்ல போய் ஒரு சாதாரண ஒரு ஆளை போட முடியுமா? அது ஒரு சிங்கம் போல. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த எடப்பாடி தொகுதியில ஒரு சிங்கம் போல. அதாவது இவங்க 2 பேரும் மு.க. ஸ்டாலினும் திரு எடப்பாடி பழனிசாமியும் அந்த தொகுதிக்கு போகாமலே அந்த கீழ் மட்டம் அந்த பாகம் வரைக்கும் உள்ள பூந்து வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு. வணக்கம் தோழர்ஜி, தமிழ் சர்க்காருக்காக நான் உங்கள் விஜயகுமார். வேட்பாளர் லிஸ்ட் ரெடி அப்படின்னு சொல்லி தாவேக்கால இருந்து நிறைய அறிவிப்புகள்லாம் வெளியில வருது. இதெல்லாம் உண்மையா பொய்யா என்று அதே விஜய் அருகில் உள்ள ஆட்களை நாம விசாரித்த போது நமக்கு கிடைத்த தகவல் இதெல்லாம் அவங்கள செட் பண்ணி போடுறதுதான். சில வேட்பாளர்கள்லாம் கொளத்தூர்ல போய் ஒரு சாதாரண ஒரு ஆளை போட முடியுமா? அது ஒரு சிங்கம் போல. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த எடப்பாடி தொகுதியில ஒரு சிங்கம் போல. அதாவது இவங்க 2 பேரும் மு.க. ஸ்டாலினும் திரு எடப்பாடி பழனிசாமியும் அந்த தொகுதிக்கு போகாமலே அந்த கீழ் மட்டம் அந்த பாகம் வரைக்கும் உள்ள பூந்து வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு திறமையா அவங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. இவங்களே எல்லாமே பார்த்துப்பாங்க. ஓட்டு எண்றதுல இருந்து ஓட்டு எண்ணி நடந்துகிட்டே இருக்கும்போது அங்க ஒரு அணைக்கட்டுற வரைக்கும் அவங்க ஆட்கள் ரெடியா இருப்பாங்க. அதனால வேற யாரோ இவங்களே பணம் கொடுத்து கொளத்தூர் தொகுதிக்கு இவங்க, மற்ற தொகுதிக்கெல்லாம் இவங்கன்னு சொல்லிதான் போட்டிருக்கிறதா ஒரு தகவல். ஆனா உண்மையிலேயே வேட்பாளர் என்னன்னு கேட்டினா முழுக்க வேட்பாளரை பரிசீலனை பண்ணக்கூடிய தகுதி விஜய் 1 to 1 நிப்பார் அவர். அதுதான் உண்மை. ஏன்னா விஜய்க்கு நேரடியா தெரிஞ்ச முகங்கள் கிட்டத்தட்ட ஒரு 93ல இருந்து அவர் சினிமாவில் இருக்கார், பொது வாழ்க்கையில இருக்கிறார். 93ல இருந்து இன்னைய வரையிலும் கணக்கு போடுங்க, ஒரு 20 வருஷம் அவருக்கு பழக்கமானவங்க எல்லாம் இருப்பாங்க. ஒரு வேட்பாளர் அங்க தூரத்துல வரும்போதே அவருக்கு தெரியும். ஏன்னா அவருடைய ரசிகர் மன்றத்துல இருந்து வந்தவர். ரசிகர்களுக்கு கல்யாணத்துல விருந்து வச்ச ஒரே நடிகர் யாருன்னு கேட்டீங்கன்னா திரு விஜய் அவர்கள் மட்டுமே. அதனால மற்றதெல்லாம் கிடையாது. இவர் கடைசியா அந்த வேட்பாளர் லிஸ்ட் எல்லாம் பார்த்துட்ட பிறகு திரு செங்கோட்டையன் அவர்கள் முடிவு பண்ணணும் இந்த தொகுதியில என்ன வீக்னஸ் இருக்குன்னு சொல்லி. திரு செங்கோட்டையனை கலக்காம எதுவுமே நடக்காது. ஆனா வேட்பாளர் லிஸ்ட் எல்லாம் அவங்க பார்த்து வச்சிருப்பாங்க. விஜய் மனசுக்குள்ள மட்டும்தான் வேட்பாளர் இருக்காங்க. அந்த வேட்பாளர் சரியா தவறான்றது பரிசீலனை பண்ண வேண்டியது திரு செங்கோட்டையன். முஸ்லி ஆனந்துகிட்டே அந்த லிஸ்ட் போகும். பட் செங்கோட்டையன் என்ன இறுதி முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவு தான் திரு விஜய் அவர்களோட முடிவு. இப்ப வெளியில வந்திருக்கிற பல ரூமர்ஸ் அதெல்லாம் சும்மா ஒரு கண் துடைப்பு மாதிரி, அந்த கட்சிக்கு ஒரு பூஸ்டப் கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி தான் சொல்லி எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த கட்சியை சேர்ந்த திரு விஜய்க்கு நெருக்கமானவங்க, அதாவது அரசியல் நெருக்கம் அல்ல, அரசியலுக்கு அப்பாற்பட்டு நெருக்கமானவர்களிடம் இருந்து ஒரு தகவல். திரு செங்கோட்டையன் அவர்கள் தான் மிக முன்னிலைப்படுத்துகிறார். தளபதியின் கூட சொல்லலாம் செங்கோட்டையனை. அந்த அளவுல இருக்கிறார். இந்த மாதிரி ரூமர்லாம் யாருமே நினைச்சுக்கிட்டு எதுவுமே பேசாதீங்க. அதெல்லாம் ஒரு தவறான தகவல் தான் சொல்லி அவங்க கிட்ட இருந்து வருது. அத்தனை வேட்பாளரும் விஜயோட மெயின்ல இருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு பதிவுல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.